கிளாஸ் இல்லைனாங்க ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு கண்ணெல்லாம் அவிஞ்சிரும் போல இருக்கு. ஸோ இந்த கூலிங் கிளாஸ் பற்றின வரலாறு தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய அழகான பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்ணாடி போட முடியாது, ஏன்னா அங்கே லைட்டு வரும்பாங்க, இதை போடாதீங்கன்னுலாம் இங்கே ப்ரொடியூசர் திட்டுறாங்க. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. ஒவ்வொரு நாளும் டைம்ஸ் ஆஃப் ஆதித்யாவில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் நீங்கள் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள், நமக்கு தெரியாத விஷயங்கள், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தான் இந்த கூலிங் கிளாஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கூலிங் கிளாஸ் நம்ம போடுறது கிட்டத்தட்ட ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்கிற மாதிரிங்க. இந்த கூலிங் கிளாஸ் நம்ம போடுறதுனால வெயிலேருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிது. அட் த சேம் டைம் சில பேர் அழகாக தன்னை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, கண் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த டயர்ட்னஸை வெளியில் காட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த கூலிங் கிளாஸ் யூஸ் ஆகுது. அதனால தான் பல செலிபிரிட்டிஸ் நீங்கள் வந்து அவங்க ஒரு பொது மேடையில் பார்க்குற போது கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஸ்டைலுக்குன்னு நினச்சிக்கூடாது. தூங்காமல் இருந்திருப்பாங்க, இல்லை கண் ரெட்டாக இருந்திருக்கும், இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட இந்த கூலிங் கிளாஸ் அதை மறைச்சிருது. ஸோ இந்த கூலிங் கிளாஸ் அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் வந்துச்சு. ஒரு 1900s அப்புறம் தான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்புங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த கூலிங் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஆனால் அந்த கான்செப்டில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இப்போ கூலிங் கிளாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பொதுவாக வந்து வெயிலில் ட்ராவல் பண்ணுற போது கண்ணெல்லாம் கூசக்கூடாது, அந்த சூரிய ஒளி கிட்டேருந்து நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குளுன்னு இருக்கிறதுக்காக தான் கூலிங் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக இந்த கூலிங் கிளாஸ் அப்படிங்கிறது அந்த பர்பஸ்க்காக கண்டுபிடிக்கப்படலை. குளிர்லேருந்து தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கூலிங் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. எதில் இந்த கூலிங் கிளாஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? மான் கொம்பு, வால்ரஸ் சீல் அப்படிங்கிற ஒரு சீல் இருக்குது, அதோடைய பல்லு, அதை எடுத்து நல்லா வந்து அதை குழைச்சி நல்லா துருவி ஒரு சின்ன உண்டியல் ஓட்டை மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. அந்த உண்டியல் ஓட்டை மாதிரி இருக்கக்கூடிய 2 விஷயங்களை கண்ணில் போட்டுக்கிட்டாங்க. ஸோ தட் குளிர்காலங்களில் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அவங்கள வந்து பாதுகாக்குது, கொஞ்சம் விஷன்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் அப்படியே நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்கா சன்கிளாஸஸாக மாறிடுச்சு. எதுலேயுமே வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக நிறைய புதுமைகளை புகுத்தக்கூடிய ரோமானிய மக்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த சன்கிளாஸஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்கிறாங்க. அந்த டைமில் ரோமானிய மன்னர் நீரோ அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, நான் இந்த ஃபைட்ஸ்லாம் பார்க்கணும், இந்த கிளாடியேட்டர் படத்துலலாம் வரும்ல, மிகப்பெரிய மைதானத்தில் நிறைய வீரர்கள்லாம் சண்டை போடுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துல நான் வந்து ஃபைட்ஸ்லாம் பார்க்கணும். அப்போ பார்க்குற போது பார்த்தீங்கன்னா அது வெட்ட வெளியாக இருக்குது, கண்ணெலாம் ரொம்ப கூசம், எனக்கு அதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அந்த மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையிடுறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக யோசித்து என்ன பண்ணுறாங்கன்னா, மரகத கல் இருக்கு இல்லையா, அந்த மரகத கல்லில் இருந்து ஒரு விதமான கண்ணாடியை ரெடி பண்ணுறாங்க. அது நிறைய அலங்கார பொருட்கள்லாம் வச்சுட்டு அந்த கண்ணாடியை நீரோ அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த கண்ணாடியை அவர் மாட்டிக்கிட்டு தான் அந்த கிளாடியேட்டர் மாதிரியான ஃபைட்ஸ்லாம் அந்த காலத்தில் அவர் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கான்செப்ட் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. அது யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க. இந்த செய்தி இங்கேருந்து டைரெக்டாக வந்து சைனாவுக்கு போகுது. அப்படியே 12ஆம் நூற்றாண்டில் சைனீஸ் மக்கள் இதை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆய் டாய் அப்படின்னு இவங்க வந்து சன்கிளாஸஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆய் டாய் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஊரில் வந்து பளிங்குக்கல் மாதிரி சில பாறைகள் இருக்குமா, அந்த பாறைகளை நல்லா வந்து ஷேவ் பண்ணி நல்லா வந்து குறைச்சி அதை வந்து கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. இதெல்லாம் பொதுமக்கள் நீங்கள் போட்டாங்களா அப்படின்னாக்கா அங்கே தான் தப்பு. அந்த கண்ணாடியை சைனாவில் வெறும் நீதிபதிகள் மட்டும்தான் போட்டுட்டு இருந்துருக்குறாங்க. எதற்கு நீதிபதிகளுக்கு அந்த காலத்தில் கண்ணாடியை கொடுத்தாங்கன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு லாஜிக் வச்சுருக்கிறாங்க. நீதிபதிகள் வந்து நீதியை கொடுக்குற போது குற்றவாளிகள் பயங்கரமாக கெஞ்சுவாங்களாம், அழுவாங்களாம். ஸோ அவங்கள பார்த்தும் பார்க்காம இருக்கிறதுக்காக நீதிபதிகளுக்கு அந்த கண்ணாடியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த கண்ணாடின்ற கான்செப்ட் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போது 1706 வருஷம் இங்கிலாந்துடைய மன்னர் 14வது லூயிஸ் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்கா, சூரிய கிரகணத்தை கருப்பு கற்களால் ஆன ஒரு கண்ணாடியில் பார்த்ததா வரலாற்று குறிப்புகள் இருக்காங்க. ஓகேங்களா? அவர் அந்த டைமில் கிரகணத்தை பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணியிருக்காரு. இது இப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. பல பேர் வந்து இதில் புது புது முயற்சிகளை பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வெனிஸ் நகரில்
இப்போ இருக்கிற மாதிரியான கண்ணாடி லென்ஸை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்புனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, குளிர் காலத்தில் குளிர் பிரதேசங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணுறதுனால அந்த தாக்கம் கம்மியாகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட குழந்தைகள், பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை நிறைய வாங்கி அடுக்கி வேற லெவலில் வைப் பண்ணியிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளாக அந்த கண்ணாடிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருந்தது கற்கள். எத்தனை நாளைக்கு தான் கல்லுகளையே வச்சு நம்ம வந்து கண்ணாடியை ரெடி பண்ணுறது அப்படின்னு அதில் புதுமையை புகுத்தலான்னு ஜேம்ஸ் ஐஸ்காட் அப்படின்றவர் என்ன பண்ணார், கண்ணாடி இழைகள் மாறி லென்ஸை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த லென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதோடைய வெயிட் கம்மியாகுது. பட் ஸ்டில் இது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலாவாக இல்லை. ஒரு சூப்பர் ஹிட் படம் அதை அப்படியே ரீமேக் பண்ணால் இன்னும் பெரிய சூப்பர் ஹிட் ஆகலாம். அந்த மாதிரி ஆண்டனி லவாய்சியர் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஒரு கண்ணாடி கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதில் அவருடைய வேலைகள்லாம் பண்ணி யூவி ப்ரொடெக்டட் கண்ணாடி அப்படிங்கிற விஷயத்த மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராரு. அந்த டைமில் யூவி ரேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து மக்களுக்கு புதுசு. பட் ஸ்டில் அதோடைய பயன்களை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு வெகுஜன மக்கள், குறிப்பாக பணக்காரங்க இந்த யூவி ப்ரொடெக்டட் கண்ணாடிகளை போட்டுக்கிட்டு வேற லெவலில் வளம் வந்திருக்கிறாங்க. இந்த யூவி ப்ரொடெக்டட் கண்ணாடிகளை பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கெல்லாம் கொடுக்கல, குறிப்பாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவலர்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. எதனால் அப்படின்னாக்கா, அவங்க ட்ராவல் பண்ணுற போது சுற்றி இருக்கிற சீனரி எல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக, ரொம்ப ரம்மியமாக ஃபீல் பண்ணுறதுக்காக அந்த கண்ணாடிகளை அவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறாங்களாம். இதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த சன்கிளாஸஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகிறாரு வால்டர் ஆல்டன் அப்படிங்கிறவர். அமெரிக்க இராணுவ வீரர்கள் எல்லாமே வந்து உள்நாட்டுக்கு போகிற போது அவங்களுக்கு இந்த சன்கிளாஸஸை கொடுக்குறாங்க. அதுவும் ஏவியேட்டர் கிளாஸஸை கொடுக்குறாங்க. அவங்க போகிறாங்க, பனி, வெயில், மழை அப்படின்னு ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த சன்கிளாஸஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. ஒன்ஸ் அவங்க உள்நாட்டு போர்லேருந்து அவங்க திருப்பி ஊருக்கு வர்றப்ப பொதுமக்கள் எல்லாருமே அந்த சன்கிளாஸஸை பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குடா, இது மாதிரி நம்மளும் போட்டு சுற்றினா நம்மளே ஒரு 4 பேர் பார்ப்பாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க யூஸ் பண்ண சன்கிளாஸஸையே பொதுமக்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்து அந்த ஏவியேட்டட் டைப் சன்கிளாஸஸ் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணுற போது கண் பாதிப்புகள் நிறைய வருது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால மக்கள் அதை ஈஸியாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த படத்தில் ஒரு சூப்பரான சாங் வர்றப்ப எப்படி நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம், அந்த மாதிரி இந்த சன்கிளாஸஸில் ஒரு மிகப்பெரிய புதுமை வந்து 1913ஆம் ஆண்டில் தான் புகுத்தப்பட்டுச்சு. குருக்கஸ் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்கிளாஸஸில் வருது. அது நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு, அது கொடுக்கக்கூடிய குளுமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சீரியம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பமும் பார்த்தீங்கன்னா இந்த சன்கிளாஸஸில் கொண்டு வராங்க. நிறைய பேர் வந்து இப்போ சன்கிளாஸஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும், நம்மளும் எங்கேயோ வெளியில் போகும்போது போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கு நிறைய பணம் செலவாகுது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் விற்கிறதுக்கும் நிறைய பணம் செலவாகுது. ஸோ என்ன பண்ணுறாங்கனாக்கா, 1920 அந்த சன்கிளாஸஸை யார் யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க நாடக நடிகர்களுக்கு அந்த சன்கிளாஸஸை போய் கொடுக்குறாங்க. பாருங்கள், இப்போ தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் கொலாப்லாம் அந்த காலத்தில் 1920 பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நாடக நடிகர்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில், ஈவெண்ட்டில் அவங்க அந்த சன்கிளாஸஸை போட்டுட்டு வர்றப்ப மக்கள் அதை பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குடா, இந்த மாதிரி சன்கிளாஸஸ் நானும் அவரை மாதிரியே வந்து ஒரு கண்ணாடி வாங்கணும், நானும் அவரை மாதிரியே ஸ்டைலில் அதை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்கிளாஸஸ் வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடையுது. 1929ஆவது வருஷம் ஃபாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நியூ ஜெர்சியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சன்கிளாஸஸ் ஷோரூமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 1937ஆம் வருஷத்துக்குள்ள அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி 20 மில்லியன் சன்கிளாஸஸ் வந்து விற்றுருக்குறாங்களாம். நம்ம ஊர் கணக்குக்கு சொல்ல போனோம் அப்படின்னாக்கா 2 கோடி சன்கிளாஸஸ் வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு சன்கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆனதுனால 1940களுக்கு அப்புறமா வந்து போலராய்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க. ஸோ யூவி ப்ரொடெக்டட் ரேஸ், அதுக்கப்புறம் போலராய்ட். இந்த போலராய்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெயிலில் போகிறப்ப, மழையில் போகிறப்ப, இல்லை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறப்ப, எதிர்த்தாப்புல ஏதாவது வெளிச்சம் அதிகமாக படுறப்ப இந்த போலராய்ட் கிளாஸஸ்
அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டும் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. முன்னொரு காலத்தில் பணக்காரர்கள் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சன்கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கு போகிறப்ப இல்லை ஒரு ஹாலிடேக்கு போகிறப்ப இல்லை வெளியில் சும்மா எங்கே போனாலுமே வந்து அவங்க தான் அந்த சன்கிளாஸஸை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இது லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. லைக் இந்தோனேஷியா, சைனா, இந்தியா, நேபாள் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இதை பார்க்குறாங்க. இது ஏன் பணக்காரர்களுக்கான ஒரு ப்ராடக்டாக மட்டும் இருக்குது? இதை ஏன் வெகுஜன மக்கள் குறிப்பாக ஏழை மக்களால் ஏன் இந்த சன்கிளாஸஸை வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கான்செப்டை அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதில் எவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ப்ராடக்ட்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு 1 லட்ச ரூபாய் கண்ணாடியில் இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸை நான் 1000 ரூபாயிலையும் கொடுப்பேன், ஏன் 100 ரூபாயிலையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து உலகம் முழுக்க பல பேருக்கு அப்படியே செதறி விட்டுறாங்க. அங்கே ஏழை மக்கள், பணக்கார மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சன்கிளாஸஸை வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட நம்ம சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஹைவே ட்ராவல் பண்ணாலுமே கூட லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ ஓரமாக ஒரு ஹெல்மெட்டு கடையும் ஒரு சன்கிளாஸ் கடையும் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஷோரூமில் போய் வாங்கக்கூடிய ஒரு 5000 ரூபாய் கண்ணாடி பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். அதை 200 ரூபாய்க்கு விற்பாங்க. 200 ரூபாய்க்கு விற்கிறதுலேயே அவங்க லாபமும் பார்ப்பாங்க. ஸோ இந்த சன்கிளாஸஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து வெறும் கூலிங் கிளாஸாக மட்டும் இல்லாமல் இது பலதரப்பட்ட இடங்களில் யூஸ் ஆகுது. ஸ்விம்மிங்கில் யூஸ் ஆகுது, ஆர்மியில் யூஸ் ஆகுது, ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் ஆகுது, பைக் ரைடிங்க்கு யூஸ் ஆகுது, அப்புறம் மலை ஏறுறாங்க தெரியுமா அவங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி சன்கிளாஸஸில் பல பரிணாம வளர்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் சொன்னது போலராய்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் முன்னாடிலாம் கண்ணாடியில் லென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கர்வ் வரும். அது வழியாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி அந்த கர்வ் எல்லாமே போயிடுச்சு. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கிளாஸஸ்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஸை மட்டும் பார்க்குறதுக்கு வந்து இந்த ப்ளூ டோன்டு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து சன்கிளாஸஸ்லையுமே சரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ்லையுமே சரி மாற்றங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் சன்கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆர் புதுமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வேறு எது பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இன்டெப்த்தாக அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. ஆனால் தெரியணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஆதித்யா டிவின்னு நாங்கள் இருக்கோம். அங்கே நீங்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் ஆதித்யாவில் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கேட்கலாம். ஆர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ரஞ்சித் அப்படின்ற என் பேஜ் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண கையோட நான் எஸ்கேப் ஆகிட்டு வேற ஒரு டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா நிகழ்ச்சியில் வேற ஒரு சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய், see you from RNJT H. Ranjit.